ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிராமின் பொண்ணு எப்படி ஒரு புலியை கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்ற கதையை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அப்படி அந்த கதையை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேள்விப்படலை அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். இந்த நட்ஷல் இந்த பிராமின் பொண்ணை பற்றி உங்களுக்கு ரெண்டே விஷயம் மட்டும் நல்லா புரியணும். ஒன்றே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரெண்டாவது உங்களுக்கு அழகாக இருக்கிற பயணங்களை பார்த்தா ஒரு வெறி இருக்கும். என்ன மாதிரி வெறி அப்படின்னா அழகாக இருக்கிற ஏதாவது பயணங்களை பார்த்தா எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி இளம் வயதிலிருந்தே இந்த அக்கா அவங்களோட அம்மா அப்பாவை பிடிச்சி தொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றது பிரச்சனை இல்லை. எங்கேயோ ஒரு லோவர் காஸ்ட் பையனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ அப்படி டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி கேட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா இது ஸ்பாய்லர் அலர்ட். இது ஒரு காஸ்ட் பற்றின கதை தான். காஸ்ட் ஜாதி வெறி பற்றின கதை தான் இது. அது ஏன் என்ன அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு புரியும். ஏன் அந்த பொண்ணு இருக்கிற ஊரில் இருக்கிற காட்டுக்குள்ளே ஒரு புலி இருந்துச்சு. இந்த புலி எல்லாருக்குமே கண்டா பயம். ஆனால் இது ஒரு சாதா புலி இல்லை. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ஒரு புலி. அதாவது ஷேப் ஷிஃப்ட், அதோட உருவத்தை மாற்றுற அளவுக்கு பவர் உள்ள ஒரு மேஜிக் புலி. அண்ட் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அது என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்மேனில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், அவெஞ்சர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், டிசியூவில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் எதுவுமே பண்ணலை. அவன் நேராக போய் ஒரு பிராமினா ஷேப் ஷிஃப்ட் ஆகி ஊருக்குள்ளே போய் அங்கே உள்ள சைவ சாப்பாடை சாப்பிட்டு வருவாப்புல. நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, இந்த புலி சைவ சாப்பாடை போய் சாப்பிட்டு வரும். ஸோ அப்பேரண்டி இந்த புலிக்கு சைவ சாப்பாடு அவ்வளோ பிடிக்குமா, அதோ பிராமின் சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்குமா. ஸோ பை ருட்டீன் இது ஒரு பிராமின் பர்சனாக ஷேப் ஷிஃப்ட் ஆகி அவங்க ஊருக்குள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சில ஆன்டிஸ் குசு குசுன்னு பேசுறது அவனுக்கு காதில் கேட்குது. இந்த புலி என்ன கேட்குது அப்படின்னா, அந்த பொண்ணு சொன்னல, இந்த பிராமின் பொண்ணு அவங்களுக்கு வரன் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் அந்த பொண்ணுக்கு அழகாக இருக்கிற பையனுங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கதையை கேட்ட இந்த புலி ஒரு பிளானை போடுறாப்புல, ஸ்கெட்சு. நம்ம எதுக்குடா போய் சாப்பாடு திருடி போய் சாப்பிட்ணும், எதுக்குடா பிராமின் பர்சனாக ஷேப் ஷிஃப்ட் ஆகிட்டு போய் சாப்பிட்ணும், நானே ஒரு பிராமின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. ஸோ அதான் இவரோட ஸ்கெட்சு. இந்த மாதிரி பிராமின் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம டெய்லி பிராமின் சாப்பாடு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன்னா இவரால் தான் ஷேப் ஷிஃப்ட் ஆக முடியுமே, அந்த பவர் தான் இவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த டைகர் அந்த பொண்ணு எந்த ஆத்தங்கரைக்கு வருவாங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு அழகான ஒரு பையனாக உருவம் மாதிரி அங்கே செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அண்ணன் யாருன்னு எனக்கு தெரில, ஆன்லைனில் தேடினேன், கிடச்சிச்சு. இவர் தான் அந்த புலின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ பை ஸ்கெட்யூல் படி அவங்களும் அந்த ஆத்தாங்கரைக்கு வராங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. தண்ணி எடுக்கும் போது அந்த மனுஷனாக உருவம் மாறுன்னு அந்த புலியை பார்த்துட்டு, ஓ வாட் அ மேன் அப்படின்னு ஆசை உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா நான் இவனை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு இருந்த ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, நம்ம சாதி உள்ள பையனா, நம்ம கேஸ்ட் உள்ள பையனா அப்படின்னு. அவங்களும் பார்த்தாங்க, ஓகே நம்ம சாதி பையனா தான் இருக்கான், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு. அண்ட் பை த ஸ்டோரி அவங்களுக்கு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படின்னா தள்ளி விட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி. ஓகே நம்ம சாதி பையன் கிடச்சிட்டான், உடனே கல்யாணம் பண்ணி வச்சிரு. எனது புலிக்கு செம்ம வாழ்வு. டெய்லி என்ன வகை வகையான பிராமின் சாப்பாடு, என்ன டெய்லி ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாப்புல. பட் 1000 தான் இருந்தாலும் அவர் ஒரு புலியாக இருந்ததுனால அவருக்கு இந்த ஒரு மாசமா பிராமின் சாப்பாடு சாப்பிட்டது அவருக்கு போர் அடிச்சு போச்சு. ஆனால் அஃப்கோர்ஸ் அவர் இங்கே நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது, என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த புலி ஒரு பிளான் போட்டுருச்சு, எப்படி அவன் புது பொண்டாட்டியை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு. ஸோ அவன் என்ன சொல்றான், என்னோட வீடு காட்டுக்குள்ள இருக்கு, எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு என் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணோட அம்மா அப்பா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, போற வழியில தண்ணி ஒரு ரிவர் இல்லை பாண்ட் அது மாதிரி தான் இருக்குன்னா அங்கே உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ஓகே ஓகேன்னு சொல்லி அவங்களும் அவங்களோட டைகர் புருஷனும் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பை தி வே நம்ம ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த அக்காவுக்கு ஆக்சுவலி 3 அண்ணனுங்க இருக்காங்க, 3 brothers. இந்த 3 அண்ணனுங்களும் கதையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நேரம் சிண்டு வரும், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு. ஸோ அவங்களும் காட்டுக்குள்ளே நடந்தே போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ரிவர் மாதிரி ஏதோ இருந்திருக்கு. அப்போ இந்த ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் புருஷர் இருங்க சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு. அப்போ அந்த புருஷர் ஒரு டைலாக் சொல்றாரு. இந்த டைலாக் தான் இந்த கதையோட மாரல் வேல்யூ இல்ல சொல்ல வர்ற விஷயம். அந்த புருஷன் நிக்காம சும்மா வரியா இல்ல என் சுயரூபத்தை காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி மிரட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி அப்படியே கூடயே போறாங்க. திருப்பியும் அந்த மாதிரி தண்ணி பார்க்குறாங்க. திருப்பியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். திருப்பியும் அந்த புருஷன் அதே டைலாக் தான் அடிக்கிறாங்க, சும்மா வரியா இல்லை நான் என்னோட சுயரூபத்தை காட்டுட்டுமா. அப்போது அந்த ஒய்ஃப் டென்ஷன் ஆகி,
உன் சுயரத்தை காட்டுடா பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த புருஷனை நன்றாக பார் அப்படின்னு சொல்லி ஒரு புலியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க புருஷன் வந்துட்டு ஒரு புலியா இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த புலி வந்துட்டு அப்போ ஒரு டீலிங் கொடுக்குறாங்க. நான் இப்போ என் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போவேன், அங்கே வந்து 3 அண்டாவை நான் வச்சிருப்பேன். அந்த அண்டால நான் என்ன வந்து என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு வருவேன். ஆடோ மாடோ வெஜிடேரியனோ நான் எல்லாம் எடுத்துட்டு வருவேன். நீ அதை வந்து எனக்கு சமைச்சு இந்த 3 அண்டாவில் நீ கொட்டணும். கொட்டலை நீ செத்த அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த டீலிங் வந்து அந்த ஒய்ஃப்க்கு பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறது, இல்லைன்னா நீ வந்து கடி வாங்கி சாகணும். ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகே டீல் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி ரெண்டும் வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபன் ஃபேக்ட், இந்த புலிக்கும் வந்துட்டு அந்த ஒய்ஃபுக்கும் வந்துட்டு ஒரு புலி சைல்டும் ஒன்று பிறக்கும் ஃப்ரெண்ட், ஒரு பிள்ளையும் பிறக்கும். அந்த பிள்ளை வந்துட்டு ரொம்ப கொடூரமாக சாகும். அதை நான் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். அப்படிதான் ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க டிப்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு காக்கா வந்து அங்கே இருந்து அந்த காக்காவில் வந்து ஒரு லெட்டரை கட்டி அவங்களோட அண்ணனுக்கு அனுப்பி விட்டாங்க. எப்படின்னா என்னை வந்து காப்பாற்றுங்க இவங்கிட்ட இருந்து அப்படின்னு. அதை அவங்க எழுதி அவங்க அனுப்பிட்டாங்க. இந்த லெட்டரும் வந்துட்டு அந்த அண்ணன் தம்பிங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு உடனே அங்கேருந்து வந்து கிளம்பி அவன் தங்கச்சி வந்து காப்பாற்ற வராங்க காட்டுக்குள்ள. அந்த அண்ணங்களும் போயிட்டு அந்த தங்கச்சி போய் காப்பாற்ற போயிட்டாங்க. தங்கச்சி நீ எப்படிமா இருக்க அப்படின்னு. ஸோ அவங்க சட்டுப்பட்டுன்னு அவங்க ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு குட்டி பிரச்சனை இருக்கு. அந்த அந்த புலி அந்த அவனோட சைல்டு அவங்கள சட்டுப்பட்டுன்னு அவங்க ஜாமான்லாம் பேக் பண்ணிட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு குட்டி பிரச்சனை இருக்கு. அந்த குட்டி சைல்டு அந்த குட்டி புலி வெரி சிம்பிள். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சு, அவங்களோட சொந்த பையன் அந்த புலி பையனை வந்துட்டு 2 வெட்டி வந்துட்டு ஸ்கியூவரில் மாட்டி விட்டு பாபிக்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாபிக்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் நைட் அந்த புலி வரும்போது என்ன பொண்டாட்டி பாபிக்யூ சமைக்கிறா அப்படி அவங்கள வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவன் பையன் தான் பாபிக்யூ, அந்த பிள்ளை தான் பாபிக்யூ. உடனே அந்த புலிக்கு வந்து ரோஷம் வந்து அவள் பொண்டாட்டியை நான் திருப்பி கூட்டிகிட்டு வர போகிறேன், அவளை நான் வந்து வெட்டி சாவடிக்க போகிறேன், அவளை கொலை பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாப்புல இந்த புலி. அப்போ என்ன பண்ணுறாப்புல, இப்போ எத்தனையோ வருஷம் இந்த கதை வந்து எத்தனையோ வருஷமாக நடக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணு வந்து இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ரூபத்தில் இருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 இயர்ஸ் ஏஜ் டப் ஆகி வந்துட்டு திருப்பி உருவம் மாறிட்டு திருப்பி ஊருக்குள்ளே வராரு. ஆனால் ஒரு ஊருக்குள்ளே வர்ற கேப்பில் வந்துட்டு அந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் என்ன கதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க அதை வெளியே காட்டிக்கல. இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த புலி என்ன ஸ்கெட்ச்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த புலி வந்துட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க மாப்பிள்ளை அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு அழகா ஒரு மேட்டு மேலே உட்கார வச்சாங்க. வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மேட்டு வந்து எது மேலே வச்சாங்களா, ஒரு கிணறு மேலே வச்சிருக்காங்க, ஒரு வெல் மேலே வச்சுட்டு வாங்க மாப்பிள்ளை உட்காருங்கன்னு அது மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே உடஞ்சி அப்படியே அந்த கிணறுக்குள்ளே உளுந்து அங்கேயே வந்து செத்துருச்சு. ஏன்னா அங்கேயே வந்துட்டு அது மேலே வந்து மண்ணை கொட்டி கல்லெல்லாம் கொட்டி வந்து அங்கேயே வந்து சமாதி கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு துளசி மரத்தை நட்டி அந்த பொண்டாட்டி வந்து டெய்லி வந்து அந்த துளசி மரத்தை சுற்றி வந்தாங்க. ஏன் எதுக்கு, கல்லானால கணவன் புலியாக இருந்தாலும் புருஷன் அதனால். ஸோ எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எது எது தேவையோ அதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.